ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடு என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மீனா இருக்காங்க இல்லையா, மீனா பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம கோமதி தோசை சுட்டுட்ருக்காங்க, மீனாக்கு போட்டுட்ருக்காங்க. மீனா தோசை சுட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா மீனா கிட்ட, இப்போல்லாம் உங்கள் மாமா சரியாகவே சாப்பிட்றதே இல்லடி அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை விடுங்கத்தை, நம்மளை புரிஞ்சுக்காதவங்க சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன, நல்லா இருந்தால் என்ன, நல்லா இல்லாட்டி என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி நீ பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட, என்னதான் இருந்தாலும் உங்கள் மாமா இல்லையா, பாவண்டி அவரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னா சரி விடுங்கத்த, சும்மா சொன்னேன், நீங்கள் கொஞ்ச நாளைக்கு விட்டு பிடிங்க, அப்போ தான் வலிக்கு வருவார், நீங்கள் போய் போய் கெஞ்சாதீங்க அத்தை, போய் கெஞ்சுறனால தான் இப்படி, நீங்கள் போய் கெஞ்சாமல் இருந்தீங்கன்னா அவரே வழிக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னா கோமதி யோசித்து பார்க்குறாங்க. பேசாமல் மீனா சொன்ன மாதிரி நம்ம விட்டு பிடிச்சி பார்க்கலாமா அப்படின்னு கோமதி யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கதிரும் ராஜியும் கிளம்பிட்டாங்க. நேற்று ஃப்ரீ ஹேர் விட்டுருந்தனால கோமதி கிளிப் போட சொன்னாங்களே, ஆனால் இன்றைக்கி கதிர் நீ உனக்கு பிடிச்சது மாதிரி இரு, ஃப்ரீ ஹேர் விட்டால் உனக்கு அழகாக இருக்குது, இப்படியே நீ இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி நாங்கள் கிளம்பிட்டோன்னு கோமதி கிட்ட சொல்கிறதுக்காக வேண்டி வந்திருக்காங்க. கோமதி கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோன்னா கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னம்மா நேற்று தான் சொன்னேன் கிளிப் எடுத்து போடணும், இன்றைக்கி இப்படி தலைவிரி கோலமாக வந்திருக்க, ஏதாவது பேண்டிக்கிண்டு எடுத்து மாட்டுமா அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்றாங்க. உடனே கதிர் அம்மா அதெல்லாம் வேணாம்மா, இது என்ன நல்லா தானே இருக்குது, ராஜுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாரு. உடனே கோமதி, ஓஹோ இது உன் வேலை தானா, சரிடா சரி, உன் பொண்டாட்டி அவளுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றாங்க. உடனே மீனா பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்து 2 பேர் வெளியே கிளம்பிடுறாங்க. வெளியே கிளம்பிட்டு வண்டியில் உட்காந்துருக்காங்க. வண்டியில் கிளம்பும்போது பாட்டியும் அந்த சைடு குமாரும் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு என்னம்மா வெளியே கிளம்பிட்டிங்களா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி அப்படின்னு ராஜ் சொல்லுமா. சரி 2 பேரும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மீனா நம்ம மயிலை வேலைக்கு சேர்த்துட்ருப்பாங்க. நம்ம மயில் அங்கே கிளம்பிடுவாங்க. அவங்க தங்கச்சிக்கு 2 தோசை சுட்டு கொடுத்துட்டு, சரிடி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் அவங்க தங்கச்சி சொல்லுவாங்க, அக்கா நான் கூட மாமா கிட்டே பேசி பார்க்கவா அப்படின்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், அவர் மனசு இறங்குற மாதிரி தெரியல, விடு நடக்கிறது என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே வேலையில் வாங்குவாங்களா, அவங்களுக்கு நம்ம மயிலை ரொம்ப பிடிச்சி போயிடும். பிடிச்சி போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீனாவோட ஃப்ரெண்டு இவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஓகே, சமையலுக்கு ஏதாவது ஒரு ஆள் ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் உடனே மயில் சொல்கிறாங்க, இல்லை நானே நல்லா தான் சமைப்பேன் அப்படின்றாங்க. இல்லை வேணாம்மா, நீ இவங்கள மட்டும் பார்த்துக்கோ, சமையலுக்கு யாராவது ஒரு ஆள் ரெடி பண்ணால் போதும், ஆனால் உன்னை மாதிரி அமைதியான பொண்ணாக நல்ல பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னேன்னா இவங்களும் சரி அப்படின்றாங்க. அப்புறம் மறுபடியும் போய் நம்ம மயிலே கேட்பாங்க, நானே கூட சமையலை பார்த்துக்கிறேனே, இவங்களை கவனித்தது போக மிச்ச நேரம் நான் சும்மா தானே இருக்கேன், நானே கூட பார்த்துக்கிறேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வீட்டுக்காரவங்க அவங்களும் சரிம்மா நீயே கூட பார்த்துக்கிறதுனா கூட பார்த்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. சொன்னோன்னா மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஏன்னா இதில் கொஞ்சம் சேல்ரி கூட்டி கொடுப்பாங்க இல்லையா, அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிருது. அது மீனா கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக மயில் மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனா கால் பண்ணி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மீனா அப்படின்றாங்க, என்னக்கா சொல்லுங்க அப்படின்றாங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்றாங்க. என்னக்கா என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னா மயில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சமையலுக்கும் நீ சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. சரிக்கா சரி பார்த்து நல்லா இது பண்ணுங்க, பார்த்து சூதானமாக இருங்க, நல்லா வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரொம்ப தேங்க்ஸ் மீனா, உன்னால தான் இது எல்லாமே, நீ இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் சொல்கிறாங்க. ஆனால் மயில் நிறையா தப்பு பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் உண்மை தான். மீனாக்கும் ராஜுக்குமே நிறைய துரோகம்லாம் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே உண்மை தான். ஆனால் நம்ம இந்த இடத்துல மீனாவை பாராட்டியே ஆகணுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இவ்வளோ பண்ணாலுமே சரி பாவம், இவ்வளோ தூரம் சாக போயிட்டாங்க, இவ்வளோ தூரம் கெஞ்சுறாங்க, இருந்தாலுமே ஒரு பொண்ணு எதாக இருந்தாலும் நம்ம அக்கா தானே அவங்களும் அப்படின்னு சொல்லி மீனா இந்த வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது மீனா பாராட்டணும். அதே மாதிரி நம்ம மயிலையும் பாராட்டணுங்க.
ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அம்மா இப்படி சொல்லிட்டாங்க செஞ்சுட்டாங்க, அந்த வீட்லேயே இருக்க முடியாது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து உழைச்சி ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறாங்கல்ல. அதில் வந்து இவங்க 2 பேத்தையுமே வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டியே தாங்க ஆகணும். இவங்க 2 பேர்த்த பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். சரி, இதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு குமார் வந்து அரசியை தான் வந்து விரும்புகிறான், அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்ட்டு. அதனால் வந்து பொண்ணு வீட்டுக்காரவங்கள வந்து பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோயிலுக்கு வந்து வர சொல்கிறாங்கங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து கோயிலுக்கு வந்து வந்துடுறாங்க. கோயிலுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. பாட்டியும் வந்து சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சரி வாங்க அப்படி போய் பேசலாம் அப்படின்றாங்க. அவங்களும் வந்து போகிறாங்க. போனோன்னா வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அரசியும் நம்ம குமாரும் வந்து முன்னாடி வந்து விரும்பினாங்க. அவன் வந்து இவங்க அப்பையும் பேச்சை கேட்டு வந்து தப்பு பண்ணிட்டான், அரசியை போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். அப்புறம் அரசி வந்து அவங்க வீட்டுக்கே போயிட்டா. ஆனால் வந்து குமார் வந்து இன்னும் அரசியை தான் நினச்சிட்ருக்கான், அரசி கூட தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த கல்யாணம் வந்து அவனுக்கு வேணாம். என் மகங்க 2 பேரும் வந்து அவங்களோட பிடிவாதத்துக்காக வேண்டி இப்படி பண்ணுறாங்க. இந்த கல்யாணம் வந்து அவனுக்கு வந்து வேணாம், செட் ஆகாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா வந்து இவங்களும் வந்து ஷாக் ஆகிட்டு அப்படியே நிற்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து குமார் வந்து அரசி விஷயத்தில் உண்மையாகவே திருந்திட்டாருங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கல்யாணம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து நம்ம குமாரோட மூஞ்சி வந்து மாறிடுச்சு. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா அடிக்கடி போய் போய் அந்த வீட்டை பார்க்குறாரு. மறுபடியும் பழி வாங்குறதுக்காக வேண்டியே மறுபடியும் அரசியை கல்யாணம் பண்ண போகிறாரா, இல்லை உண்மையாகவே அரசி மேலே லவ் இருக்குது, அரசி வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன நினைக்கிதுன்னா அவங்களும் கேட்டுட்டு, என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, முன்னாடி வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து திடீர்னு வந்து உங்கள் பேரன் வந்து இன்னொரு பொண்ணை விரும்புகிறான் செய்கிறான்னு சொன்னால் நாங்கள் என்னம்மா பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் தாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அவனுக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என் பசங்க 2 பேருனால தான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. இவங்களும் சரி அப்படின்றாங்க. இன்னும் போய் வந்து முத்துவேல் சக்தியில் கூப்பிட்டு கேட்பாங்களா இல்லை இப்படியே வந்து கிளம்பிடுவாங்களா அப்படின்றது வந்து தெரியாது. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிடுறாங்க. அந்த ஃபேமிலிக்காரங்க வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து பேசிகிட்ருக்காங்க, என்ன பண்ணுறது இவங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே, இன்னும் போய் அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்ககிட்ட சொல்லலாமா இல்லை இப்படியே கல்யாணத்தை நிறுத்திடலாமா அப்படின்னு. இவங்க வந்து இப்படியே கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் போட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.